ஒரு பெரிய சக்சஸ் பாயிண்ட் என்னன்னா, பிராமணர்கள் நாங்கள் மனது வைத்தால் என்ன பண்ண முடியுன்றதை என்னோட எலெக்ஷன்ல காமிச்சாங்க. இந்த டிட்டர்மினேஷன் தான் பிராமின் டாமினேட்டட் ஏரியாஸ்ல வரணும். ஒன்லி தென் பிராமணர்களுக்கு நம்ம ரெப்ரசன்டேஷன் கேட்குறோம். நம்ம ரெப்ரசன்டேஷன் கேட்கச்ச இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணணும். இப்போ நங்கநல்லூர், ஆலந்தூர், மடிப்பாக்கம் இந்த ஏரியாலாம் சேர்ந்தனா சைசபிள் பாப்புலேஷன் இருக்கும். நம்ம இப்போ பாலச்சந்தர் எடுத்துக்கங்க, அவரை ரொம்ப கொண்டாடுவாங்க, அவரை டைரக்டர் பாலச்சந்திரன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய இழிவுபடுத்தியிருக்கிறார் பிராமண சமுதாயத்தை பற்றி. அவரை அதை நம்மளே ரசிச்சிருக்கோம். என்னுடைய பிராமண ஐடென்டிட்டியை வைத்துக்கொண்டு அதை மரியாதையோடு நோக்குவதற்கு, மற்ற சமுதாயத்தினரையும் மரியாதையோடும் மதிப்போடும் நடத்துவதற்கு நாம் மியூச்சுவலா நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கோம். இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இந்து சமுதாயம் ஒருங்கிணைந்து விட்டால் அனர்த்தம் ஆகிவிடும் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டுதான் அவர்கள் நம்மை ஒன்றாக சேர விடாமல் தடுக்கிறார்கள். போயிட்டு இருக்கோம். பட் அதை போக விடாம தடுப்பதற்கு என்னென்ன பொய் பிரச்சாரம் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். நாம் தமிழர் தலைவர், கட்சி தலைவர் சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்க நேர்ந்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினார் சீமான் அவர்கள். நேற்று சீமானை பற்றி அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் இருந்ததில்லை எனக்கு. ஆனால் அன்றைக்கு அவர் பேச்சை கேட்டவுடன் எனக்கு அவர் மேல் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வந்தது. ஃபர்ஸ்ட் அவர் அந்த 1 மணி நேர பேச்சில் ஒரு வார்த்தை ஆங்கிலம் இல்லை. இந்து முன்னணி மீதி பேரெல்லாம். இதற்கு மேல ஒரு தலைவராக ராமகோபாலன்ஜி என்ன செய்திருக்க முடியும்? எவ்வளவுதான் நம்மளுக்கு ரோஷம் வரணும்னு அவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பார் அவர் வாழ்ந்த காலத்தில். கடைசி வரைக்கும் அந்த நடக்க முடியாத காலத்திலும் தலையில் வெட்டுப்பட்டும் என்றைக்காவது ராமகோபாலன்ஜி இந்துக்களுக்கு ஒரு ப்ராப்ளம். ஆனா இதே ஒரு கோயில் ஜட்மெண்ட் வந்துடுச்சுன்னா அடுத்த 20வது நிமிடம் அங்க அதுக்கு முன்னாடியே போலீஸ் குவிச்சு வச்சிடுவாங்க. அங்க அந்த ஜட்மெண்ட் ஹைகோர்ட்ல வந்த அடுத்த நிமிடம் அதுக்கு முன்னாடியே, ஜட்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே அங்க போலீஸ் குவிக்க வைத்திருப்பார்கள். அயோத்தியா மண்டபம் அதற்கு ஒரு சாட்சி. ஹிந்து ஸ்பேஸ் கோயில்களை சுற்றி அந்த காலத்தில் ராஜாக்கள், கோயிலில் பூஜை செய்பவர்கள், நந்தவனத்தில் வேலை செய்பவர்கள், அந்த இதுல பிரசாத கூடத்தில் வேலை செய்தவர்கள் எல்லோருக்குமே நிலம் கொடுத்திருந்தார்கள். அவங்க வீடு வாசல் இருந்தது. இன்றைக்கு அதெல்லாமே ஆக்கிரமிப்புக்குள்ளாகிவிட்டது. அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ், ஹிந்து ஸ்பேஸ் நம்ம தொலைச்சிட்டு இன்னைக்கு நடு ரோட்ல நிக்கிறோம். இந்த மாதிரி இருந்தாதான் நம்ம வளர முடியும். அண்ட் மெயின் என்னன்னா பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ். நான் ஃபர்ஸ்ட்லேன்னு சொல்லிட்டு இருப்பேன், அன்லெஸ் வி ப்ரூவ் தட் வி ஆர் அ ஓட் பேங்க், நம்மளுக்கு மதிப்பு. இப்போ ஏன் இப்போ இவ்வளோ இது பண்ண வெஸ்மாமலத்தில்? ஏன்னா வெஸ்மாமலத்தில் இருக்கிற நான் யார் என்கிட்ட குறை கூட நிறைய சொல்வா. டோபோகிராஃபிக்கலி நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஒவ்வொரு இடம் அப்படிங்கிறது இருக்கு. ஜியோகிராஃபிக்கலி ஆல்சோ கோயம்புத்தூர் ஏரியானா கவுண்டர் ஏரியா, திருநெல்வேலியா இருந்தாக்க பிள்ளைமார், தேவர், சைவ பிள்ளைமார், அந்த மாதிரி அவாதான் மெஜாரிட்டி. சில இடத்துல அப்படியே கலப்படமா, இல்லாட்டி கொஞ்சம் மதுரைனாலும் தேவர், பியாண்ட் மதுரை தேவர் பெல்ட், ஃபார்வர்ட் பிளாக் பெல்ட் அப்படின்லாம் சொல்கிறோம். அப்படி இருக்கச்ச என்னை எல்லாரும் பிராமண சமுதாயம் நிறைய பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் நின்னீங்க, ஜெயிச்சிங்க அப்படின்பா. எஸ், உண்மைதான். எனக்கு அதை ஒத்துக்கொள்வதில் எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. அதில் நிச்சயமாக நான் போய் ஒரு வேற கம்யூனிட்டி இருக்கிற இடத்துல நின்று இருந்தேன்னா நிச்சயமாக நான் ஜெயிச்சிருக்க போகிறதில்ல. நான் அதை உண்மையை ஒத்துக்கொள்வதில் ஐ டோன்ட் நோ வை. என்னது இவங்க சீட்டு கொடுக்கச்சே கேண்டிடேட்டு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த டிஎம்கேயோ அண்ணா டிஎம்கேயோ கோயம்புத்தூர்லேயோ கன்னியாகுமரியிலையோ திருநெல்வேலியிலையோ அங்கெல்லாம் அங்கே மெஜாரிட்டி இருக்கிறவங்கள விட்டு வேற கம்யூனிட்டி கொடுக்குறாங்களா? இல்லை. கம்யூனிட்டி ஓட் பேங்கை வச்சு தானே சீட்ஸ் ஆர் அலாட்டட் எல்லா இடத்துலையுமே.
அப்புறம் ஏன் நம்மள மாத்திரம் ஒரு கிண்டல், இங்க இங்க நின்னா ஜெயிச்சீங்க, எஸ் இங்க நின்னதுனால தான் நான் ஜெயிச்சேன். பட் ஒரு பெரிய சக்சஸ் பாயிண்ட் என்னன்னா, பிராமணர்கள் நாங்கள் மனது வைத்தால் என்ன பண்ண முடியுன்றதை என்னோட எலெக்ஷன்ல காமிச்சாங்க. இந்த டிட்டர்மினேஷன் தான் பிராமின் டாமினேட்டட் ஏரியாஸ்ல வரணும். ஒன்லி தென் பிராமணர்களுக்கு நம்ம ரெப்ரசன்டேஷன் கேட்குறோம். நம்ம ரெப்ரசன்டேஷன் கேட்கச்ச இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணணும். இப்போ நங்கநல்லூர், ஆலந்தூர், மடிப்பாக்கம் இந்த ஏரியாலாம் சேர்ந்தனா சைசபிள் பாப்புலேஷன் இருக்கும். நம்ம இங்கெல்லாம இந்த வெஸ்மாம்பலத்தில் எப்படி அவர்கள் ஒன்றிணைந்தார்களோ நாம் அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணணும். we as a vote bank matter. அந்த உண்மை போனாதான் ஒரு நீங்க எலெக்ஷன் டைம்லயே பார்ப்பீங்க, அந்தந்த ஏரியாவில் இருக்கிற எந்த கேண்டிடேட் நின்னாலும் அப்பதான் உங்களுக்கு பிராமணர்களை பற்றி ஞாபகம் வரும். நிற்கிற கேண்டிடேட் எந்த கட்சியா இருந்தாலும் அப்போ போய் வீடு வீடா போவாங்க, கோவிலுக்குள்ள போவாங்க. அப்பெல்லாம் தான் அந்த ஆக்ஷன் ட்ராமா எலெக்ஷன் போது. இப்போ இவங்க பண்றாங்க இல்லையா, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்திலாம் ஒவ்வொரு இடத்துல அதுக்கேற்ற மாதிரி அவர்களுடைய வேடத்தை தரித்து கொண்டு செல்வது. அது எதற்காக அதை பண்றாங்க? ஓட் பேங்க் ஜெயிக்கணுங்கிறதுக்காக. எலெக்ஷன்ஸ் எதுக்காக வைக்கிறோம்? ஜெயிக்கிறதுக்காக. எதற்காக ஜெயிக்கிறோம்? நம்ம ஆட்சியை பிடிக்கணும், அதுதான் ஏமே. நம்ம ஏதாவது சேரிட்டி பர்பஸ்க்காக இருக்கோமா? இங்க அரசியல் என்பது சேரிட்டிக்காக இல்லை. எந்த பார்ட்டியை எடுத்தாலும் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருப்பது எலெக்ஷனை பிடிச்சு ஜெயிச்சு எலெக்ஷன்ல ஜெயித்து ஆட்சியை பிடிப்பதற்காகத்தான் அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. இந்த மாதிரி வேணா சிவநாராயணன் சார் மாதிரி கம்யூனிட்டி பேஸ்டா எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனா அவங்களும் ஒரு எழுதப்படாத விதி இருக்கும் அவங்க கிட்டயும். இப்போ வேற எந்த ஒரு கம்யூனிட்டி கேண்டிடேட் நின்னாலும் அவங்களுக்கு தான் ஓட் போடணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதி. அந்த விதியை நம்ம பண்ணோம்னா தப்பு, மீதி கம்யூனிட்டி பண்ணாக்க கரெக்ட். இதுதான் காமால கண்ணோட பாக்குறது அப்படிங்கிறது. அதுல அண்ணா சொன்ன மாதிரி ஒண்ணு, இன்னொருத்தர் டைரக்டர் மோகன்ஜின்னு சொன்னார், நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம். ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் மெக்காலேயோட பிளான்ல ஃபர்ஸ்ட் ப்ரேயா நம்ம தான் வந்தோம். பிராமண சமுதாயம் என நசுக்கப்பட்டதனால் முன்னுக்கு வர வேண்டும் என்பதனால் நம்ம இங்கிலீஷை படித்து பிரிட்டிஷ்காரர்கிட்ட வேலைக்கு போய் நம்மளோட படிப்பை வளர்த்துண்டு சமுதாயத்தில் நம்ம முன்னேறினதுனால நம்மளோட ரூட்ஸை மறந்துட்டோம். நம்மளோட கிராமம், நம்மளோட சொந்த ஊரோட நம்மளோட இருக்கிற ரூட்ஸை நம்ம கட் பண்ணிட்டோம். நிறைய பேர் சென்னை வந்தாச்சு. தஞ்சாவூர் பக்கமாக இருக்கட்டும், திருநெல்வேலி பக்கமாக இருக்கட்டும், கையில் நம்ம எண்ணக்கூடியவர்கள் தான் சொந்த ஊரில் இன்னும் நம்மளோட டைஸு, நம்மளோட வீடு அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறவா ரொம்ப ரொம்ப கம்மி. இதே நீங்கள் மீதி கம்யூனிட்டிஸ் எடுத்துக்கோங்க, என்ன வேணா இருக்கட்டும், அவங்களோட சொந்த ஊரில் இருக்கும் அவர்களோட கனெக்ஷனை அவங்க லூஸே பண்ண மாட்டாங்க. அவங்க இங்கே இருந்து இங்கேயே 50 ஆண்டு காலமாக இருந்து கொண்டும் அவர்கள் குடும்பத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் கூட ஊருக்கு எடுத்துன்னு போய் தான் கடைசி காரியங்களை பண்ணுவாங்க அவங்கெல்லாம். அது எழுதப்படாத ஒரு இது. இந்த மாதிரி நம்ம இல்லாம நம்மளோட பாரம்பரியம், பழக்கங்கள், நம்மளுடைய சொந்த ஊர், நம்மளுடைய கிராம தேவதை, நம்மளுடைய குலதெய்வத்துக்கு போவோம், வருஷத்தை ஒரு 2 வாட்டி போவோமோன்னு. அது ஏன்னா அதுவும் ஒரு பயம், குலதெய்வ வழிபாட்டை மறந்துட்டா ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் எல்லாரும் இல்லை, கொஞ்சம் பேர் அதுல. ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சமுதாயத்தில் நடந்ததுனால தான் இன்றைக்கு நாம் எல்லோராலும் மிதிப்படப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னொன்று, எனக்கு பிராமண சமுதாயத்தை கேலி கூத்தாக்குகிறது அதெல்லாம் நம்மளால ஒன்றாக இணைந்து கொண்டு எதிர்குரல் எழுப்ப முடியவில்லை. என்ன எச் ராஜா அவரை மாதிரி இதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் உங்களால சொல்ல முடியுமா? இங்க
பிராமண சமுதாயத்துல ஒரு போர்க்கூறல் மாதிரி. ராஜாண்ணா விட்டாக்க இல்லவே இல்லை அந்த மாதிரி. நம்மளுக்கு இப்பொழுது அர்ஜுன் சம்பத்ஜி, இவ நம்ம மோகன்ஜி, இவராக இருக்கட்டும், கனல் கண்ணனா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி இந்து முன்னணியை சார்ந்த இளங்கோவன்ஜியோ காடேஸ்வராவோ அவங்கெல்லாம் தான் நம்மளுக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறார். நம்மளால ராஜாண்ணாவை விட்டுட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலேயே நம்மால் தலைவர்களை நம்முடைய சமுதாயத்திலிருந்து பார்க்க முடிகிறது. அதுதான் நம்மளோட ஒரு மைனஸ் பாயிண்ட். நம்மள என்ன வேணா பண்ணலாம், நம்ம எதிர்குரல் கொடுக்க மாட்டோம். அதுவும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களே. இப்ப பாலச்சந்தர் எடுத்துக்கங்க, அவரை ரொம்ப கொண்டாடுவாங்க, அவரை டைரக்டர் பாலச்சந்திரன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய இழிவுபடுத்தியிருக்கிறார் பிராமண சமுதாயத்தை பற்றி. அவரை அதை நம்மளே ரசிச்சிருக்கணும். அதோட பின்விளைவுகளை எல்லாம் பத்தி பார்க்காம நம்மளே ரசிச்சிருக்கோம் அதெல்லாம். இப்போ அடுத்து ஹிந்து எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே பல கோடாரி காம்புகள் இருக்கின்றன. நம்மளுக்கு அவங்களோட இப்ப டிஎம் கிருஷ்ணா எடுத்தாலும் அதே மாதிரி தான். அதுல இப்போ இந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே இருக்க கோடாரி காம்புகளோட நம்ம சண்டை போடுறதுலயே நம்மளோட இது போயிடுது. நம்மளுக்கு வெளியிலிருக்கும் எதிரிகளை டேக்கிள் பண்றதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை, எனர்ஜி இல்லை, நம்மளுக்கு எஃபிஷியன்சியும் போறல அதுல. ஸோ இந்த மாதிரி நம்மளோட எஃபிஷியன்சி லெவலை டு ஃபைட் இன்சைடர்ஸ் அண்ட் அவுட்சைடர்ஸ், அந்த மாதிரி நம்மளை வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஐ வுட் சே வெரி கிரிட்டிக்கல் பீரியட் நம்மளுக்கு. ஏன்னா இப்போ யாரை எடுத்தாலும் முதல்ல நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மோட கம்யூனிட்டி, நாம் சார்ந்த எதுவாக இருந்தாலும் அதை எதிர்ப்பதிலும் அதை கேலிப்படுத்துவதிலும் தான் முனைப்பாக இருக்கிறார்கள். ஃபிலிம் எடுத்துக்கங்க, சினிமாக்காரங்களை எடுத்துக்கங்க. முதல்ல எதையோ தொட்டு 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 எதோலாம் பேசி ஒரு நம்ம என்னமோ அவங்க 60 வருஷம் 70 வருஷம் முன்னாடி அவங்கள தாழ்த்தப்பட்டவர்களை நாம் மிதித்து இம்சைப்படுத்தினோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. இப்போ அந்த மாதிரி சினிமா எடுக்கிறவங்க அவங்கள ஒரு முன்னோடிகள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோல் மாடல்ஸ் அவங்க ஆக்கிட்டு இருக்காங்க. ரஞ்சித்தா இருக்கட்டும், இன்னொரு 2-3 பேர் இருக்காங்க. எல்லாரையுமே அவங்கள ரோல் மாடல்ஸ் ஆக்கிட்டு இருக்கோம். வெற்றிமாறன் அதான் நிறைய இந்த மாதிரி அவங்களெல்லாம் ரோல் மாடல்ஸா, ரிஃபார்மர்ஸ், அவங்களெல்லாம் பெரிய ரிஃபார்மர்ஸ் மாதிரியும் ஆக்டிவிஸ்ட் மாதிரியும் எடுத்துட்டு போய் கொண்டாட ஒரு பெரிய கும்பல் காத்து கொண்டிருக்கிறது. இந்த கும்பலோட ஏமே பிராமணனை இழிவுபடுத்துவது எப்படி. இப்போ பிராமணன்றதுலேருந்து போய் இப்போ இந்துக்கள் ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்மளை பிராமணர்கள் மற்ற இந்து இதை சார்ந்தவர்களை நம்ம கொடுமைப்படுத்தினோம் அப்படிங்கிற நரேட்டிவ். இப்போ அந்த மற்ற சமுதாயத்தினரும் உண்மையை புரிந்து கொண்டு நாம் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் தான் நம்ம எல்லாம் வரோம். இப்போ அர்ஜுன் சம்பத்துக்கு என்ன தலையெழுத்தா, நம்மளுக்காக ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் அப்படின்றதோ, இல்லை மோகன்ஜி சொன்ன மாதிரி அந்த சினிமா அதை ஃபர்ஸ்ட்ல அவர் தான் போயிட்டார். இதெல்லாம் அவர்களுக்கு என்ன தலையெழுத்தா? நம்ம ஒன்னா சேரக்கூடாது என்பதற்காகவும் அவர்கள் ஃபர்ஸ்ட் 2 நரேட்டிவ் வந்தது. பிராமணர்கள் மற்ற சமுதாயத்தினரை ரொம்ப இல்ட்ரீட் பண்றாங்க, இன்சல்ட் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ். அது வெற்றி அடைஞ்சிச்சு ஒரு பர்டிகுலர் காலத்துல ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்க மூலமா. இப்போ நம்ம எல்லாரும் அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு என்னுடைய சமுதாயத்தின் மேல் உள்ள பற்று இருக்கிறது, அதனால் நான் மற்ற சமுதாயத்தினரை அவமானப்படுத்தவோ கொடுமைப்படுத்தவோ நான் தயாராக இல்லை. நான் அவர்களையும் என்னுடைய சகோதர சகோதரிகளாக பார்க்கக்கூடிய ஒரு மனத்தில் தான் நாம் எல்லோருமே இருக்கிறோம். அவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி. அந்த சமுதாயத்தினரும் நம்மளை மரியாதையோடு நடத்துகிறார்கள், நாமும் அவர்களை மரியாதையோடு தான் நடத்துகிறோம். நம்மளுக்குள்ள டிஃபரன்ஸ்ன்றதுல ஒவ்வொருத்தரும் இப்போ
நம்ம இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் ஐயர் இல்லை, நான் வந்து தேவரா மாறிடுறேன், அந்த மாதிரி இல்லை. நான் என்னுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய பிராமண ஐடென்டிட்டியை வைத்துக்கொண்டு அதை மரியாதையோடு நோக்குவதற்கு, மற்ற சமுதாயத்தினரையும் மரியாதையோடும் மதிப்போடும் நடத்துவதற்கு நாம் மியூச்சுவலா நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கோம். இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இந்து சமுதாயம் ஒருங்கிணைந்து விட்டால் அனர்த்தம் ஆகிவிடும் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டுதான் அவர்கள் நம்மை ஒன்றாக சேர விடாமல் தடுக்கிறார்கள். இந்த ஒரு பர்டிகுலர் பேரியரை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். இதுல இந்த பேரியரை கிராஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். பட் அதை போக விடாம தடுப்பதற்கு என்னென்ன பொய் பிரச்சாரம் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். அத இது வந்து இவர் ஒன்றுபட்ட இந்து சமுதாயம் தான் ஃபர்ஸ்ட். அதனால நான் ஒன்றுபட்ட இந்து சமுதாயம் வேண்டும் என்பதனால் நான் என்னுடைய ஐடென்டிட்டியை இழக்க தயாராக இல்லை. அவர்களும் அதே மாதிரி தான். இதை மியூச்சுவலா நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தருக்கொத்தர் ஒத்துக்கிறோம். எல்லா சமுதாயத்தினருமே நம்முடைய ஐடென்டிட்டியை லூஸ் பண்ண வேண்டாம்ன்றதுல ரொம்ப கிளியரா இருக்கும். நம்ம ஓப்பனா இருக்கோம், ஆனா அவங்க இருக்கிறது இல்லை. அதுல இப்போ ஒரு நிறைய நம்மளுக்கு ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இட் இஸ் இதுன்னு. நான் இப்போ வந்து ரீசெண்டாக பாண்டே சார் நடத்திய ஒரு ப்ரோக்ராமில் நாம் தமிழர் தலைவர், கட்சி தலைவர் சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்க நேர்ந்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினார் சீமான் அவர்கள். நேற்று சீமானை பற்றி அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் இருந்ததில்லை எனக்கு. ஆனால் அன்றைக்கு அவர் பேச்சை கேட்டவுடன் எனக்கு அவர் மேல் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வந்தது. ஃபர்ஸ்ட் அவர் அந்த 1 மணி நேர பேச்சில் ஒரு வார்த்தை ஆங்கிலம் இல்லை. ஒரு வார்த்தை அந்த 1 மணி நேரம் பேசினதுல ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் இல்லை. ரொம்ப ரொம்ப நான் வியந்து ஆச்சரியப்பட்டு போனேன். அது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அவ்வளவு அழகாக ஃப்ளோ, அந்த லாங்குவேஜ் ஃப்ளோ, கருத்து ஃப்ளோ எங்கேயுமே அவருக்கு பிசிறு தட்டல. அண்ட் வாட் he spoke sounded very very sensible. அது வந்து நான் அதனால நாம் தமிழர் உமானந்தன் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு போய்விட போகிறார் அப்படின்னுட்டு ஒரு இப்போ இந்த இதை வச்சே ஒரு ரோல் போகும். உமானந்தன் அவர்கள் நாம் தமிழர் சீமான் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு விட்டார் அப்படின்னுட்டு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னாக்க, பிம்பங்கள் இப்ப எனக்கே அந்த பிம்பம் இருந்தது அதுல. ஆனால் அவரை பேச்சை கேட்க நேர்ந்து அவரிடம் போய், ஐயா நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு இருந்தது. அதையும் மீறி இன்னொன்று, நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து என்கிட்ட, அம்மா உங்களதெல்லாம் பார்த்துட்டு வரேம்மா, கார்பரேஷன்ல ரொம்ப நல்லா வேலை செய்யறேங்கம்மா, கவுன்சிலரா பார்த்துட்டு வரேன், நான் வாட்ச் பண்ணிட்டு வரேன், நான் உங்க ஸ்பீச் எல்லாமும் கேட்குறேன், நல்லா பேசுறீங்கம்மா அப்படின்னுட்டு. இதுதான் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். உண்மையை சொல்வதற்கு தயக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனா அங்க அஜெண்டா என்னவாகும்? அங்க உமா ஆனந்தன் அவர்கள் நாம் தமிழர் சீமான் கட்சியில் இணைகிறார் அப்படின்னுட்டு அந்த லைன் ஸ்க்ரோல் போகும். அதுல ஒரு சக மனிதனுக்கு, நான் என்னுடைய கொள்கையிலிருந்து மாறுபட்ட ஒருவருக்கு அவர் மீது நான் கொண்டிருந்த ஒரு இமேஜ், அதை வந்து நான் மாற்றிக்கொள்கிறேன், இந்த எண்டிலேருந்து நான் அந்த எண்டிலேருந்து நான் வரேன்றதை நான் பப்ளிக்கா அக்னாலேஜ் பண்ணப்போ இதுதான் அதோட எஃபெக்ட் இங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல். இந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து கொண்டு ஒன்றுபட்ட இந்து சமுதாயமாக, ஓட்டுலையும் சரி, ஓட்டுலையும் இந்த கம்யூனிட்டியை தாண்டி அவர் இந்துவா அப்படிங்கிறது நம்மளோட இருக்கு. இப்போ நான் ஃப்ராங்கா இன்னொன்று, அதையும் எனக்கு சொல்றதுல எந்த வித இதுவும் கிடையாது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கடைக்கெல்லாம் போனா கூட நான் என்னுடைய அண்ணாச்சி கடையில் 2 ரூபாய் ஜாஸ்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு பொருள் அண்ணாச்சி கடையில் தான் நான் வாங்குவேன்.
நான் அதுல அதே மாதிரி இன்னொன்று இங்க சொல்றேன், எஸ்டி கொரியர்ஸ் நான் அங்க கொடுக்கவே மாட்டேன். டிடிடிசியோ இல்லை வேற ஏதோ 50 ரூபாய் ஜாஸ்தியானா கூட எனக்கு பரவாயில்ல. என்னுடைய நம்பிக்கையை சார்ந்த ஒருவருக்கு நான் அவருடைய வணிகத்திற்கு உதவுகிறேன், என்னால் ஆனதை நான் செய்கிறேன். அந்த மாதிரி தான் எடுத்துப்பேன். எனக்கு ஒரே ஒரு குறை தான், அது யாராவது எடுக்கணுமோன்மோ. லேடிஸ்க்கெல்லாம் அந்த ப்ளவுஸு இன்றியமையாதது. அந்த ப்ளவுஸ் பிட் இண்டஸ்ட்ரி பாருங்க, டோட்டலாக அந்நியரிடம் இருக்கிறது. அதில் அது மாறி நம்மவர் யாராவது அதை இந்த மாதிரி வளை ஸ்டிக்கர் போட்டு இதெல்லாம் ஒரு சில வணிகமே சிலதெல்லாம் இன்னொரு மதத்தை சார்ந்தவர்களோடது மோனோபலி அப்படிங்கிறது. நம்மளே ஸ்லிப்பர் இண்டஸ்ட்ரி, ஸ்லிப்பர் ஷூவாக இருக்கட்டும், அதில் அந்த மாதிரி அதில் நான் சொல்ல ஸ்ரீ லெதர்ஸ்னு ஒரு கடை இருக்குது. நான் அங்கே தான் வாங்குவேன். ஏன்னா அவர் ஒரு நார்த் இண்டியன் ஹிந்து அவர், அதனால் நான் அங்கே ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நம்மளோட இதை கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு வைக்கிறதுல கூட பாருங்கள், அதை தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனோ ஒரு ஆசிரமமோ இல்லை அவர்களோ அட்வர்டைஸ்மெண்ட்லேயே போடுவாங்க, கிறிஸ்டியன் டிரைவர் தேவை. அதற்கு யாரும் எகிரி குதிச்செல்லாம் எந்த கமெண்ட்டும் வராது. எந்த ஒரு டிவி சேனலும் அதை பற்றி ஒரு பேனல் டிஸ்கஷன் நடக்காது. ஆனால் எங்கேயாவது ஒரு ஹிந்து எனக்கு இந்து மதத்தை சார்ந்தவர் தான் வேலைக்கு வேண்டும் என்றால் அவரை துரத்தி அடித்து அவரை நாசப்படுத்துவது தான் முதல். அவர் தொழிலே பண்ணாமல் அழிஞ்சு போகணும். இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம எவ்வளவு சங்கடங்கள் நம்முடைய சொந்த நாட்டில் நாம் ஃபேஸ் பண்ணுற சங்கடங்கள் எல்லாவற்றிலுமே இதை தாண்டி அரசியலில் கால் வைத்து அரசியலில் வெற்றி பெறுவதற்கு நாம் எவ்வளவு தடைக்கற்களை கொண்டு வர வேண்டும். அதுக்கு எல்லாமே பாட்டம் லைன் நம்மளோடது நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கும்பலாக ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறோமோ அதுதான் நம்மளோட வெற்றிக்கு. எனக்கு ரொம்ப வருத்தம், அர்ஜுன் சம்பத் ஒரு 6 மாதம் முன்னாடி அந்த பிராமணர்களுக்காக இங்கே சென்னையில் நடத்தினர். இங்கே வீட்டிற்கு ஒரு பிராமணர், எக்மூர்ல வீட்டிற்கு ஒருவர் வந்திருந்தால் கூட எவ்வளவு கும்பல். வெளியூர்ல இருந்தான் வந்தாங்க, திருப்பூர், சேலம், விழுப்புரம் அந்த ஊர்ல இருந்தெல்லாம் வந்தாங்க. சென்னையில் இருந்த பிராமணர்களுக்கு என்ன ஆயிற்று? வெக்கமா இல்ல? அப்புறம் என்ன சோசியல் மீடியால எழுதுறது? ஸ்டாப் பீயிங் சோசியல் மீடியா வாரியர்ஸ். டைப் படிக்கிறதுலயும் இதுலயும் கீபோர்ட் வாரியர்ஸ் இருந்தா போராது. You will remain a keyboard warrior and that is why the Hindu majority is still keyboard warriors. யாரும் களத்துல இறங்கி போராட தயாராக இல்லை. கோயிலுக்கு ஒண்ணுனாக்க எங்க ஒரு வக்கு போர்டு கோயம்பேடுல கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு, அதை எடுக்கணும்னுட்டு. இன்றைய வரைக்கும் இந்த அரசாங்கம் அதற்கு கிட்ட கூட போல. அந்த ஜட்ஜ்மெண்ட் 6 மாசத்துக்கு மேலாயிற்று. ஆனா இதே ஒரு கோயில் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சுன்னா அடுத்த 20வது நிமிடம் அங்க அதுக்கு முன்னாடியே போலீஸ் குவிச்சு வச்சிடுவாங்க. அங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் ஹைகோர்ட்ல வந்த அடுத்த நிமிடம் அதுக்கு முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே அங்க போலீஸ் குவிக்க வைத்திருப்பார்கள். அயோத்தியா மண்டபம் அதற்கு ஒரு சாட்சி. அதுல இப்படி நம்ம இருந்தோம்னாக்க நம்ம எப்படி என்னை காப்பாத்துன்னு யாரிடம் போய் நாம் கடவுள்கிட்ட நம்ம போனாலும் கடவுள் சொல்வார், முதல்ல எடு, அப்புறம்தான் God will help somebody who wants to help himself first. அக்கடான ஈஸ்டர்ல உட்காந்துட்டு காலை ஆட்டின்ட்டு டிஎம் கிருஷ்ணாக்கு ஏன் அவார்ட் கொடுக்கணும், எம்எஸ் பேரை ஏன் கெடுக்கிறாங்க இப்படி அப்படின்னுட்டு தார்காணிப்பு சோசியல் மீடியால தார்காணிப்பவர்களுக்கு அரங்கனும் தயாராக இருக்க மாட்டான், அரியும் தயாராக இருக்க மாட்டான், அந்த தில்லையம்பலத்தானும் தயாராக இருக்க மாட்டான். அவங்க கிட்ட முதல்ல வேண்டிக்கச்ச நான் முதல் ஸ்டெப்பை வைக்கிறேன், என் பின்னாடி வான்னு நம்ம கேட்கலாம். என்னை பின்னாடியிலிருந்து நீ ஆசீர்வாதம் செய் அப்படின்னு நம்ம கேட்கலாம். எங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் இல்லாமல் நாங்கள் வெற்றி அடைய முடியாது.
அது நிதர்சனமான உண்மை. ஆனால் அந்த முயற்சிக்கு நாம் தான் நம்முடைய முதல் படியை எடுத்து வைக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த சிதம்பரத்தானும் சரி, தில்லையம்பலத்தானும் சரி, அங்காள பரமேஸ்வரியும் சரி, மதுரை மீனாட்சியும் சரி நமக்கு கை கொடுக்க தயாராக இருப்பார்கள். நான் ஒன்றும் செய்ய போவதில்லை. நான் கோயில் நிலம் அவ்வளோ சொத்து கொள்ள போகுது, அவ்வளோ கொள்ள போகுது. ஒரு முஸ்லிம் ஏன் இங்க கேஸ் நம்மளுக்கெல்லாம் நம்மளால களத்துல இறங்கி நம்மளோட பிரசன்ஸை, மெஜாரிட்டி பிரசன்ஸை காண்பித்து இந்த அரசிற்கு ஒரு பாடம் புகட்டுவதற்கும் நாம் தயாராக இல்லை. கோர்ட்டுல போய் ஒருத்தருக்கு பதிலாக 100 பேர் கோர்ட்ல போய் கேஸ் போடவும் நம்ம தயாரா இல்லை. இதற்கு எங்குதான் விடிவு? நமக்குள்ளேயே தான் இருக்கு. நம்ம தான் இதுக்கு எடுக்கணும் ஒரு இனிஷியேட்டிவை. ராஜாண்ணா மாதிரி இருக்க, அர்ஜுன் சம்பத் மாதிரி நமக்கு வழிகாட்ட இருக்கிறார்கள். ராமகோபாலன்ஜி பண்ணாத வேலையா? யாருமே இல்லாத களத்தில், சோசியல் மீடியா இல்லாத காலத்தில் ஒரு ராமகோபாலன்ஜி எவ்வளவு செய்தார்? ராமகோபாலன்ஜிக்கு என்ன கடவுள் என்ன ஸ்பெஷல் விட்டமின் கொடுத்துருக்காரு அவர் உடம்புல? அவருக்கு ஸ்பெஷல் போஷாக்கு கொடுத்துருந்தாங்களா ராமகோபாலன்ஜிக்கு? நாம் வணங்கும் கடவுள். எப்படி அவரால் தைரியமாக அன்றைய காலத்தில், சோசியல் மீடியா இல்லாத காலத்தில், திராவிடர்கள் இங்கு நாசம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அவரால் ஒரு படையை உருவாக்க முடிந்தது? இன்னைக்கும் அந்த படை ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்து முன்னணி மீதி பேரெல்லாம். இதற்கு மேல ஒரு தலைவராக ராமகோபாலன்ஜி என்ன செய்திருக்க முடியும்? எவ்வளவுதான் நம்மளுக்கு ரோஷம் வரணும்னு அவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பார் அவர் வாழ்ந்த காலத்தில். கடைசி வரைக்கும் அந்த நடக்க முடியாத காலத்திலும் தலையில் வெட்டுப்பட்டும் என்றைக்காவது ராமகோபாலன்ஜி இந்துக்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஓஞ்சு உட்கார்ந்து இருந்தாரா? கடைசி வரைக்கும் போராடினார். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எல்லாம் நம்ம வச்சுட்டே எதுலையுமே நம்ம முனைப்பா இல்லைனாக்க where are we going to lead? I think I've taken more time. இதுல என்னோட ஒரே வேண்டுகோள், நம் கோயில்களை பாதுகாத்தோம் என்றால்தான் நம்முடைய சமுதாயம், இந்து சமுதாயம் முன்னேற முடியும். ஹிந்து ஸ்பேஸ் கோயில்களை சுற்றி அந்த காலத்தில் ராஜாக்கள், கோயிலில் பூஜை செய்பவர்கள், நந்தவனத்தில் வேலை செய்பவர்கள், அந்த இதுல பிரசாத கூடத்தில் வேலை செய்தவர்கள் எல்லோருக்குமே நிலம் கொடுத்திருந்தார்கள். அவங்க வீடு வாசல் இருந்தது. இன்றைக்கு அதெல்லாமே ஆக்கிரமிப்புக்குள்ளாகிவிட்டது. அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ், ஹிந்து ஸ்பேஸ் நம்ம தொலைச்சிட்டு இன்னைக்கு நடு ரோட்ல நிக்கிறோம் அனாதைகளாக. அரசிடமிருந்தும் நமக்கு சப்போர்ட் இல்லை. கோர்ட்டுல சட்ட விதிகள் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி வீரது. இன்னைக்கு அவரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். ஒரு முஸ்லிம் லீடருக்கு ரம்ஜான் வரைக்கும் அவர் வெளியே போக இருக்கு. மகனை இழந்த ஒருவருக்கு, இதெல்லாம் எப்போ 15 நாள் முன்னாடி, மகனை இழந்த ஒருவருக்கு பரோலு பேலு கூட கொடுக்காம அலக்கழிச்சு. ஆனா ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு நான் நம்பும் தில்லையம்பலத்தானும் திருவரங்கனும் நிச்சயமாக இதற்கு செய்வார்கள். அந்த மாதிரி அந்த அப்பாவை சித்திரவதைக்குள்ளானவர்கள் அனுபவிப்பார்கள். வெள்ள தெரியாம இருக்கலாம், நிச்சயமாக அந்த கர்ம வினை அவர்களை விடாது. வெள்ள தெரியாம இருக்கலாம். நான் சில பேரை சொல்லலாம், கடவுளை நிந்தித்து, நம்முடைய மதத்தை நிந்தித்து, நம்முடைய கொடுமைப்படுத்தியவர்கள் என்னென்ன அவதிப்பட்டார்கள். எந்த வாயை வச்சுட்டு நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த வாய்க்கு என்ன ஆயிற்று? நம்ம வயிற்றெரிச்சலுக்கு என்ன பலன் கிடைத்தது ஒருவருக்கு கடைசி காலத்தில்? இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. ஆனால் அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று நாம் சும்மா உட்கார்ந்து கொண்டாதான் நாம் கோழைகள். Time has come for us to act and react. இது 2 தான் முக்கியம். கோயிலுக்கு கேஸ் போடுங்க, 100 பேர் கேஸ் போடுங்க. 2 பேர் கேஸ் போடுறதை விட்டுட்டு 100 பேர் கேஸ் போடுங்க. அன்னைக்கு சொன்னாரு, அந்த சானார்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு போய் சாட்சி சொன்ன தீட்சிதர்கள், இன்றைக்கு அவர்கள் நிலைமை என்ன? எப்படி கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அந்த தீட்சிதர்கள்? ஏன்னா ஒரே ஒரு 3 வாட்டி போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஒரு வாட்டி இல்ல, 3 முறை சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று அந்த கோயில் தீட்சிதர்களுக்கு சொந்தமானது, டினாமினேஷன் டெம்பிள் அப்படின்னு 3 வாட்டி ஜட்மெண்ட் வாங்கின ஒருத்தருக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க. இதே மலர் ஹாஸ்பிட்டல் இடமாக இருக்கட்டும், இதுவாக வண்டியூர், மதுரை மீனாட்சிக்கு சொந்தமான வண்டியூர் நிலமாக இருக்கட்டும், வண்டியூர் நிலம் எவ்வளோ நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இன்றைய தேதிக்கு? சுமாரா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அமௌண்ட். வண்டியூர் மதுரை மீனாட்சிக்கு சொந்தமான இடம் எவ்வளோ வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம்?
சுமாரா ஒரு வேல்யூ சொல்லுங்க. இவ்வளவு நாள் கேட்டு இருக்கீங்க, யாராவது ஒருவர் சொல்லுங்கள் அதோட வேல்யூவை பத்தி. வண்டியூர்து சொல்லுங்க எவ்வளோ? ஆ? 5000 கோடிக்கு மேல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னி வரைக்கும் அது மதுரை மீனாட்சிக்கு இன்னும் வந்து சேரவில்லை. அதே மாதிரி நான் சொல்லிட்டே இருக்கிறது, பூவிருந்தமல்லி பாப்பாஞ்சத்திரம் காசி விஸ்வநாதனுக்கும் வேணுகோபால சாமிக்கும் சொந்தமான இடம். இன்றைய தேதிக்கு 1000 கோடிக்கு மேல் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கு. யார் அனுபவிக்கிறாங்க? இந்த பகவானின் தேவை, பகவானின் கை ஒன்றே போதும். எனக்கு பேச வாய்த்தமைத்த வேர்ல்ட் பிராமின்ஸ் ஃபெடரேஷனுக்கு, பிஎஸ்கே சாருக்கு என்னுடைய மனமார்ந்த